10 நிமிஷத்துல ரொம்ப ஸ்பெஷலான டே ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்னைக்கு ஃப்ரைடே ஜூலை 25. இன்னும் 10 நிமிஷத்துல வந்து 26 ஜூலை ஆயிடும். என்னோட பர்த்டே. நான் எங்க நின்றுட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு அபேண்டனான ஒரு பிளேஸ் நின்றுட்டு இருக்கோம். எங்களை சுத்தி ஒரு 700 வீடு. ஒரு 2-3 வருஷமாவே யாருமே இல்லையா, யாரும் இங்க வர்றதே கிடையாது. எல்லாருமே வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரீசன்ஸ் கேட்கும்போது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி அச்சு இங்க எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு, இந்த அமைதியான ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு டேர் ஒண்ணு பண்ண போறோம். அதுவும் அச்சோட பர்த்டேயோட பண்ண போறோம். அண்ட் இந்த டேரை நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க. இது வந்து லாஸ்ட் வீக் வந்து டேர். அச்சு அக்கா, நான் ஃபர்ஸ்ட் டைம் டேர் சொல்றேன். சூப்பர். ப்ளீஸ் அக்கா எனக்காக பண்ணுங்க. டெஃபினெட்லி உங்களுக்காக பண்ணாம அக்கா ரூம்ல பண்ணுங்க. ஓகே, இந்த டேர் நம்ம வந்து ரூம்ல தான் பண்ண போறோம். ஒரு பேப்பர், ஒரு கேன்ல சால்ட் கொஞ்சம் எடுத்துட்டு மிட்நைட் 12 o'clock கேம் விளையாடுங்க. பிளட் ஒரு டிராப் விடுங்க. ஓகே, அதை பேப்பர்ல வைக்கணும் போல. விட்டுட்டு ரூமை 22 டைம்ஸ் தட்டுங்க அக்கா. அப்போ கேண்டில் நின்னுடுச்சுன்னா 10 மினிட்ஸ்க்குள்ள பத்த வைங்க. அப்படி முடியலன்னா சால்ட்டை எடுத்து ஒரு சர்க்கிள் போடுங்க அக்கா. முடியலன்னா சால்ட் எடுத்து சர்க்கிள் போடணுமா? நைஸ் தான். பண்ணுங்க அக்கா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அவங்க போட்டிருக்க ப்ளீஸை பார்த்தா ஆக்சுவலாக வந்து அடுத்த வருஷம் பர்த்டேவே ஆரம்பிச்சிடும் போல. அந்த அளவுக்கு ப்ளீஸ் போட்டு ரொம்ப க்யூட்டா எனக்கு வந்து லாஸ்ட் வீக் வந்த மெசேஜ். நான் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். என்னோட பர்த்டே அன்னைக்கு உங்களோட ஒரு டேர் எடுத்து பண்ணணும்னா அச்சு ரொம்ப ஆசைப்பட்டேன். அண்ட் நான் பார்த்த லாஸ்ட் வீக்கோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் இதுதான் நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனதுல. இந்த டேர் அச்சு வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு அபேண்டனான பிளேஸ்க்கு வந்திருக்கேன். அச்சு எப்பவுமே வந்து வீடியோ லைக் பண்ணும்போது ஒரு ப்ராமிஸ் பண்றேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு 1 lakh லைக் வந்தா அச்சு இதை விட பயங்கரமான ஒரு கேம் ஆட போறேன். சீரியஸா எனக்கு இந்த கேம் ஆடணும்னு ரொம்ப ஆசை. நான் பயங்கரமான பயம் இருக்கு. பட் ஸ்டில் அச்சு இதை பண்ண போறேன். இந்த வீடியோக்கு 1 lakh லைக் வந்தா அது என்ன கேம்னு நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல இப்பவே ரிவீல் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான் சொல்றேன். ஓகே, லிஃப்ட் கேம். இது வந்து நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதனால உண்மையாவே 2 கேர்ள்ஸ் இறந்தே போயிருக்காங்க. அந்த லிஃப்ட் கேம் அச்சு வந்து ட்ரை பண்ண போறேன். அந்த லிஃப்ட் கேம்ல என்ன பண்ணோம்னா 10 ஃப்ளோர்ஸ்க்கு மேல இருக்கிற பில்டிங் போய் அந்த லிஃப்ட்ல நான் மட்டும் தனியா ஏறி அவங்க ஒரு சீக்வன்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லிஃப்ட்ல இருக்கிற நம்பர் அது. அந்த நம்பரை நான் ப்ரெஸ் பண்ணேன்னா நான் வந்து வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவேன். வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு நான் போயிடுவேன். ஒரு மாதிரி ட்ராப் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் சொன்னல 2 கேர்ள்ஸ் இறந்து போனாங்கன்னு. அவங்க ஆக்சுவலா அவங்க அந்த கேமரால கேப்சர் பண்ணது என்னன்னா அந்த கேர்ள்ஸ் வந்து அவங்க பக்கத்துல யாரோ இருந்து அவங்க கூட பேசிட்டு இருக்க மாதிரிலாம் அந்த வீடியோல வந்து ஆக்சுவலா கேப்சர் ஆயிருக்கு. இது உண்மையாவே நடந்த விஷயம். ஸோ இது ரொம்ப ரிஸ்கி அப்படின்றதுனால தான் நான் வந்து சொல்லும் போதே பயன்படுத்தி இந்த இடத்துல நின்றுட்டு. ஆனால் அச்சு வந்து இதை பண்ண போறேன். எப்போனா இந்த வீடியோக்கு 1 lakh லைக் பண்ணணும். எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த வீடியோவை அச்சு லைவா பண்ண போறேன். லைவா அந்த கேமை உங்க முன்னாடி ஆட போறேன். வீடியோக்கு 1 lakh லைக் வரும்போது. அண்ட் இவங்க எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னு நான் வந்து நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னா இது வந்து ஆக்சுவலா ஒரு கேம். இது வந்து ஒரு மிட் நைட் கேம்னு சொல்றாங்க. மிட் நைட் மேன் ஒரு மிட் நைட் கேம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இது ஒரு கேமே கிடையாது கைஸ். நான் கோ த்ரூ பண்ணதுல இது வந்து காலப்போக்கில் தான் கேமாவே ஆக்கிட்டாங்க. பட் இது ஒரு ரிச்சுவலா, இது வந்து ஒரு கல்ட் குரூப் வந்து இது ஒரு ரிச்சுவலாவே பண்ணிட்டு இருந்திருக்காங்க காலங்காலமா. என்ன ரிச்சுவல் அப்படின்னா மிட் நைட் மேன் அப்படின்றது அவங்க வழிபட்ட ஒரு ரிச்சுவல். நைட்டு 12 மணில இருந்து விடிய காலைல 3:30 மணி வரைக்கும் இந்த ரிச்சுவல் அவங்க பண்ணுவாங்க. கும்பிடுற கடவுளை வந்து மதிக்காம ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னா தப்பு பண்ணவங்களை வந்து அந்த ரூம்குள்ள விட்டுட்டு இப்போ இவங்க சொன்ன இந்த ரிச்சுவல்ல அவங்க பண்ணுவாங்களாம். இதுதான் ஆக்சுவலா இப்போ இவங்க வந்து கேம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதை பண்ணும்போது என்ன ஆகும்னா அவர் வந்து அந்த ரூம்குள்ள வந்து பயங்கரமான விஷயம்லாம் பண்ணுவாராம். அவர் வந்து நிறைய இல்யூஷன்ஸ் கொடுப்பாராம். பயப்படுற விஷயம்லாம் நம்ம முன்னாடி வருமா. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கற்பாம்பூச்சினா ஆக்சுவலா பயம் வயசு. அந்த எனக்கு ரொம்ப ஹைட்னா பயங்கரமான பயம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளை சுற்றி நடக்கும் அப்படின்ற மாதிரி இல்யூஷன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மிட்நைட் மேன் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட உடல்ல இருக்கிற உறுப்பு, நம்ம ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து அவங்க உருக்குவாங்களாம், சாப்பிடுவாங்களாம், இல்லை அதை வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு கேம் கிடையாது. நாம பண்ண போது ஒரு பயங்கரமான ரிச்சுவல். ரொம்ப வருஷம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தது. இது எந்த குரூப் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் என்னால் கேதர் பண்ண முடியல. அது வந்து ஆக்சுவலாக நான் சர்ச் பண்ண அந்த வெப்சைட்ல இல்லை. இப்படி ஒரு விஷயம் நடந்தது நீங்கள் வேற சொல்லியிருக்கீங்க. நான் படிக்கும்போது எனக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது அவ்வளோ ஈஸியாகவோ விளையாட்டாவோ பண்ண முடியாது. நான் எதுக்காக நம்ம வீட்டில் பண்ணாமல் அச்சு இந்த மாதிரி ஒரு பிளேஸை சூஸ் பண்ணேன்னா எனக்கு இப்படிப்பட்ட இடத்துல பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற ஏதாவது ஒரு வீட்டை, ஏதாவது ஒரு ஃப்ளாட்டை சூஸ் பண்ணி, ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி நம்ம போய் பண்ண போகிறோம். இந்த மிட் நைட் கேமை இன்னைக்கு நம்ம விளையாட போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து டைம் இல்லை. நம்ம வந்து இன்னும் 4 நிமிஷத்தில் நம்ம வந்து லொக்கேஷனுக்கு போகணும். ஸோ இப்போ வந்து அச்சு வந்து என்னோட பர்த்டேவை உள்ளே போய் ஆரம்பிச்சிடலாமா? வாங்க போகலாம். வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போகலாம். கைஸ், ஸோ இப்போ வந்து 11:57 ஆயிடுச்சு. நாங்கள் மேலே ஏறி வரதுக்கே 1 minute ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த சைடில் இருக்க ஏதாவது ஒரு ரூம்குள்ளே நம்ம போய் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இப்போ விட்டோம்னா திரும்ப நாளைக்கு தான் வரணும். இல்லைன்னா ஓகே இங்கே வந்துரு. ஓகே நைஸ், வி காட் திஸ் ரூம். இதான் நம்மளோட புது ஃப்ளாட்டு. இந்த ஃப்ளாட்டில் தான் நம்ம மிட் நைட் மேனை வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறோம். சீக்கிரமாக வாங்க, இப்போ நீங்கள் வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க. இன்சர் உள்ளந்துருங்க. ஓகே கைஸ், என்கிட்ட டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால நான் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி தான் ஆகணும். ஓகே, என்கிட்ட இப்போ வந்து ஒரு பேப்பர் இருக்குது. இந்த பேப்பரில் இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் இதுதான் பண்ணி ஆகணும். இந்த பேப்பரில் ஃபஸ்ட்டு நம்மளோட நேம் எழுதணும். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து என்னோடய பேரை எழுத போகிறேன். ஓகே, நான் வந்து என்னோடய பேர் எழுதிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஓகே இன்னும் 2 minutes இருக்குது. அதுக்குள்ளே நம்ம கேண்டில் பற்ற வச்சுட்டு பேர் எழுதிட்டு எனக்கு ஒரு டவுட்டு, கேண்டில் பற்ற வச்சுட்டு பேர் எழுதணுமா? இது ஆக்சுவலாக எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ நான் 10 வச்சுட்டு தான் ஆக்சுவலாக வந்து பேர் எழுதணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்னொரு வாட்டி எதுக்கும் என்னோடய பேர் எழுதிடுறேன். ஓகே கைஸ், ஸோ நான் இப்போ வந்து என்னோடய கேனில் வச்சுட்டு என்னோடய பேர் எழுதியிருக்கேன். ஓகே, இங்கே எல்லாமே ரெடியாக இருக்கா? உப்பு சேஃப்டிக்கு இருக்குது. அண்டு இன்னும் 1 minute இருக்க டைமும் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இப்போ நம்மகிட்ட டைம் இல்லாதாலும் நான் வந்து இந்த ரூமே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து இந்த கேனில் வந்து நம்ம வைக்கிறோம். வர மாட்டேங்குதே, சீக்கிரம். ஓகே இப்போ வந்து அச்சு நான் என்னோட பிளட்டு கொடுக்கணும். ஐயோ இதான் இருக்குல்ல ஃபஸ்ட்டு என் பர்த்டே அன்றைக்கி எனக்கு தேவையான்னு இருக்குது. பட் ஸ்டில் அச்சு வந்து இதை பண்ணுறேன். வந்துச்சு. ஓகே ப்ளீஸ், நான் வந்து என் பர்த்டே அன்றைக்கி தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பண்ணாதீங்க. நான் வந்து என்னோடய ரத்தத்தை வர வச்சிட்டேன். ஸோ எஸ், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ டன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கதவை மூடிட்டு கேம் ஆரம்பிக்க போகிறோம். ஓகே டன். கரெக்டாக இன்னும் 15 seconds இருக்குது. 22 times தான் வந்து நம்ம நாக் பண்ண போகிறோம். ஓகே யா. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. ஓகே அச்சு எக்ஸாக்டாக 12 மணிக்கு என்னோட ரத்தத்தை ஸ்டாம்பாக வச்சு மிட் நைட் மேனை இங்கே கூப்பிட்ருக்கேன். ஸோ எஸ், இப்போ நம்ம இந்த கதவை திறந்து அங்கே எரிஞ்சிட்ருக்க அந்த கேண்டிலில் வந்து நம்ம அணைச்சிட்டு அடுத்த 10 செகண்ட் அணைச்ச உடனே கேம் ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது கேம்னா அதாவது இந்த ரிச்சுவல் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மிட்நைட் மேன் வந்து நம்ம இந்த இடத்துக்குள்ளே வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து 2 விஷயம் பண்ணவே கூடாது. ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து எக்காரணத்து கொண்டும் அந்த கேண்டில் அணையவே கூடாது. ஒருவேளை கேண்டில் அணைஞ்சிச்சுன்னா 10 செகண்ட்குள்ளே நம்ம லைட்டன் பண்ணிடணும், ஃபஸ்ட்டு ரூல். அண்ட் செகண்ட் ரூல் வந்து ஒருவேளை அதை தாண்டி நம்மளால் பண்ண முடியலன்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த உப்பு வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக நம்மளை சுற்றி ஒரு கோடு போட்டு உள்ளே நிற்கணும். ஏன்னா அவங்களால அதை தாண்டி உள்ளே வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அச்சு வந்து இந்த 2 விஷயத்தையும் ரெடியாக வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்கலாம். எங்கேயாவது நான் போட்டேன்னா பதட்டத்தில். ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து இந்த கேமை என்னோட முழு மனசோட ஆரம்பிக்க போகிறோம். கேக் வெட்டிட்டு ஆரம்பிப்போமா? ஓகே, இந்த கேம் ஃபஸ்ட் ஆரம்பிச்சு கேக் வெட்டலாம். டன். ஓகே, இப்போ நான் எனக்கு செம்மையாக கை வேறு வந்து போகலாமா? ஆரம்பிக்கலாமா? இன்னும் இந்த வீட்டை எங்கேயும் நம்ம எக்ஸ்ப்ளோர் ஒன்றும் பண்ணல. ஓகே, அப்போலாம் நல்ல வேலைக்கா இது எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ நான் வந்து இதை இப்படியே அணைச்சி ரன்னிங் வரேன். நான் இங்கே அணைச்சிட்டு பதட்டமாக இருக்கும்ல. ஓகே, நான் ரெடியாக வச்சுருக்கேன். அச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே மினிட் மேன், நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வரலாம். இல்லை வாங்க, என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியாது.
ஓகே கைஸ், நான் வந்து இங்கே வச்சாச்சு, கதவை பூட்டியாச்சு. இப்போ வந்து அவங்க உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நம்ம போயிட்டு கதவை திறக்க போகிறோம். எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். 10 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வெளிச்சத்தை தாண்டி இங்கே வந்து வேறு எந்த வெளிச்சமும் இருக்கக்கூடாது. ஓகே ஏன் கைஸா, நம்ம இப்போ வந்து இங்கே வேறு எந்த வெளிச்சமும் இல்லை. அச்சு வந்து 10 செகண்ட்குள்ளே இதை பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து தென் இப்போ ஆக்சுவலாக மிட்நைட் மேன் நம்ம கூட தான் இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ரிச்சுவல் படி, இந்த கேம் படி பார்த்தா சவுண்ட்ஸ் ப்ளீஸ். ஓகே கைஸ், அண்ட் இந்த கேமில் வந்து சில ரூல்ஸ் இருக்குது, அதை நம்ம கண்டிப்பாக வந்து பின்பற்றி ஆகணும். அதில் ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா, இந்த கேண்டில் வந்து நான் சொன்ன மாதிரி அணையவே கூடாது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து நடந்துகிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல நிற்கும் போது அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து நம்மளை 3 விதமாக அட்டாக் பண்ணுவாங்க. அது என்னென்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி அச்சுவோட பர்த்டே அப்படின்றதால அச்சு இன்றைக்கி வந்து கேக் வெட்ட போகிறேன். ஸோ கேக்கோட ஆரம்பிச்சிடலாமா? அண்டு இங்கே வந்து ஒரு குட்டி டேரை வச்சு பண்ண போகிறேன். என்னென்னா, அச்சு வந்து பர்த்டே விஷ் பண்ணுறதுக்காக கேண்டில் ப்ளோ பண்ணுவேன்ல, அப்போ ப்ளோ பண்ணும்போது டக்குன்னு 10 செகண்ட் ஆன் பண்ணும். ஓகே இல்லைம்மா? ஓகே என்னோட ஓகே டன். அச்சோட செகண்ட் பர்த்டே போன வருஷம் செம்ம சிறப்பாக போச்சு. அண்ட் நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வந்து 3 பேர் வந்து வீட்டுக்கு வந்து எனக்கு கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தீங்க, நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த வருஷம் நான் இங்கே இருக்கேன். ஓகே லவ் யூ கைஸ். அண்ட் அச்சு வந்து இப்போது ஹாப்பி பர்த்டே டு மீ சொல்லிட்டு கேக் வெட்டுறேன். எஸ் அண்ட் வெட்டின கேக்கில் ஃபஸ்ட்டு இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட்டிடணும். ஒரு இடத்துல உட்காரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக. ஸோ வந்து ஒரு மூமெண்ட் இருக்கலாமா? ஓகே இப்போது நான் செகண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் அப்படின்னா, என்னோட செல்லக்குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு என்னோட கேக்கை வந்து பாசமாக வச்சு ஊட்டி விடுறேன். அண்ட் நீங்கள் வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க, சாப்பிடுங்க. எஸ் ஸோ ஓகே, இன்னும் கொஞ்சம் விட. தேங்க்யூ. ஹோலி 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 ஹோலி. ஓகே ஓகே டன் 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 டன். ஒன்றும் இல்லை எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு சத்தியமாக எனக்கு எதுவுமே புரியவே இல்லை. ஓகே 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 கைஸ், நடந்துகிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வாங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே யாராவது இருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே யாராவது இருக்கீங்களா? என் பிளட்டு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஓகே 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 யாராவது இருக்கீங்களா? இங்கே யாராவது இருக்கீங்களா? நாய் குலைக்குதுடா. எனக்கு இங்கே நின்று அந்த ஆப்போசிட் பில்டிங் ரூமை பார்க்கவே பயமாக இருக்குதோ. அந்த ஆப்போசிட் ஃப்ளாட்டை எதுவுமே இல்லை, உள்ளே எதுவுமே இல்லை. இங்கே வந்து சுத்தமாக எந்த லைட்ஸும் எந்த காற்றுமே வரல. ஆனால் எப்படி கதவு இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல கைஸ். நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு வெளில போயிடலாம். நம்ம ஒரு இடத்துல நிற்க வேணாம், இங்கேருந்து நடந்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே டன். ஓகே ஓகே நான் வந்து இங்கே வச்சிடுறேன். ஏன்னா என் கையில் வந்து கேண்டில் விழுந்துக்கிட்டே இருக்குது. என்னால் சூடு தாங்கவே முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குது. ஓகே கைஸ், நான் இப்போ வந்து நடக்கலாம். ஓகே 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 கைஸ், ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு முருகரோட ஃபோட்டோ இருக்குது. ஓகே என்னை காப்பாற்றுங்க காட் ப்ளீஸ். அண்ட் இங்கே வந்து எதுவுமே இல்லை. இங்கே வந்து ஒரு டோர் இருக்குது. அண்டு எதுவும் இல்லை, கீழே கல் தான், ஒன்றும் இல்லை.
இந்த டோர் ஆக்சுவலாக கைஸ் எல்லா டோரும் ரொம்ப ஸ்டக்காக இருக்குது, திறக்க கஷ்டமாக இருக்குது. இங்கே எதுவும் ஒன்றுமே இல்லை. இது ஒரு பால்கனி, இது ஒரு பால்கனி. ஓகே நம்ம இந்த கதவை பூட்டிடலாமா? ஓகே நம்ம வந்து இப்போது இங்கேருந்து போயிடலாமா? நான் இதை திறந்தே வச்சுக்கிட்டா ஏன்னா இந்த சவுண்டு கேட்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. கைஸ் உங்களுக்கு தெரியுதா கீழே எல்லாமே ஸ்டக்காக இருக்குது இந்த இடமே ஆக்சுவலாக. ஓகே இங்கே யாராவது இருக்கீங்களா? நான் அச்சு மிட்நைட் பண்ணிங்க இருந்தீங்கன்னா நான் வந்து பயம் கொடுத்த ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் டைம் என்ன ஆச்சு? 10 நிமிஷம் தான் இருக்குது அதுக்குள்ளேயா? ஓகே கைஸ் நம்ம இப்போ வந்து ஒரு தேவையில்லாமல் இந்த கேமுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பீஸாகவே இல்லை. அண்டு நான் வந்து சுத்தமாக எதையுமே நான் இந்த இது கையிலே வச்சுக்கிட்டா என் கையை கழுவ கூட முடியல. என் கையை ஃபுல்லாக கேப்பாக இருக்குது. எங்கே ஒரு ரூம் இருக்கு? எங்கே ஒரு ரூம் இருக்கு? யாராவது இருக்கீங்களா? எனக்கு நிற்கக்கூடாதுல்ல. ஓகே இல்லை யாருமே இல்லை. இங்கே எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக இது வெறும் ரூம் தான். ஆமாம் என்னால் அதை பார்த்து தான் நானே பயப்படுறேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பழசாக இருக்குன்னு தெரியுதா? சவுண்ட் கொடுக்காதீங்க. ஓகே கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளில போகலாம். இது வந்து ஒரு பாத்ரூமா? ஆமாம் இது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட். ஓகே வெஸ்டர்ன் நிலமையில தான் இருக்குது. அந்த நெட்டுலாம் இருக்குது கொஞ்சம், வேறு எதுவுமே இங்கே இல்லை. ஓகே இது வந்து என்ன ரூம்னே தெரில. இது வந்து வெளியே குடிக்கிறதுக்கா இல்லை சாமி ரூமாக இருந்திருக்குமா தெரியல. உள்ளே போய் பார்க்கட்டா? இல்லை ஓகே ஆமான்னு நினைக்கிறேன் இது ஒரு சாமி ரூமாக இருக்குதான். ஓகேடா நான் வர கடைசியாக வரணுமா? ஓகே கைஸ் நான் வந்து என் கையில் விழுந்துட்டே இருக்கு. ஓகே நான் வந்து இப்போது நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா நம்ம பேசாமல் இந்த கேமை முடிச்சுக்கலாமா? கண்டிப்பாக 3:33 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இல்லை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும்ல, ஒரு ஆப்ஷனே கிடையாதா? 2 நிமிஷம் ஆயிருக்கா? ஓகே கைஸ் எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில இல்யூஷன்ஸ் வரும் அண்டு விஸ்பர் சவுண்ட் கேட்கும்னு சொல்லுவாங்க. என்னென்ன அந்த முக்கியமான 3 விஷயம் நான் சொல்கிறேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு நான் வந்து சர்க்கிள் போட்டு நின்றுக்கிறேன். ஓகே 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 டன் டன் டன். எதுவும் இல்லை ப்ளீஸ் நோ 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 நோ. என் கையில் எதுவும் கீழே வைக்கக்கூடாதா? ஓகே டன். இது என்கிட்ட வந்து சால்ட்டு தான் இருக்குது. இது வந்து பிங்க் சால்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம என்னை சுற்றி போட்டுடலாம். இது சுத்தமாக வரலையே, கையிலே கொடுத்துட்டா. வேணாம். ஓகே டன். இப்போதைக்கு பதட்டத்துக்கு எனக்கு தான் கரெக்டாக இருக்கணும். எடுத்தே கொட்டவா? அணையாதீங்க ப்ளீஸ். செம்ம பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக இந்த பர்த்டே. போன வருஷம் வந்து நான் ஒரு சுடுகாட்டில் போய் என்னோடய பர்த்டேவை கொண்டாடினேன். ஆக்சுவலாக சுடுகாட்டுக்கிட்ட போய் கேக் வெட்டணுன்ற டேர் வந்ததால் தான் நான் அதை பண்ணினேன். அண்ட் இப்போயும் அச்சு நீங்கள் சொல்கிற டேரை பண்ணுறேன்னா இங்கே நடந்தது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் வந்து உப்பை என்னை சுற்றி போட்டேன். இங்கே கொஞ்சம் கேப்ஸ் எல்லாம் இருக்குது, இதையும் நான் ஃபில் பண்ணிடுறேன். கேப் இல்லை ஆக்சுவலாக உப்பு போட்டிருக்கேன்னா லைட்டாக இருக்குது. ஓகே இது மட்டும் இருக்குது, ஏதாவது ஒரு சேஃப்டிக்காக நம்ம வச்சுக்கலாம். கேமராமேன்ஸுக்கு
எல்லாம் உள்ளே வந்துடுறீங்களா? சும்மா லைட்டாக சுற்றி போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கேம் வந்து விளையாடுறவங்கள தான் பாதிக்கும். எனக்கு மட்டும்தான் நான் சொன்ன 3 பாதிப்பு இருக்கலாம். ஒருவேளை அவர் இங்கே இருக்கார் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும்ன்றதை நான் சொல்கிறேன். அந்த மிட்நைட் மேன் ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ரிச்சுவல் நம்ம பண்ணும்போது நமக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னா சவுண்ட்ஸ் போடுங்க. இந்த ரிச்சுவல் நம்ம பண்ணும்போது நமக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னா நம்ம சவுண்ட் போடாது அமைதியாக சத்தம் கேட்குதுங்க. ஒரு நிமிஷம் கவனி. இல்லை தானே? ஓகே ப்ளீஸ். ஆக்சுவலாக வந்து இந்த கேமை விளையாடும் போது, அதாவது பழைய காலத்தில் அந்த முன்னாடி இருந்த அந்த கல்ட் குரூப்லேயே வந்து ஆக்சுவலாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு ரிச்சுவல் இது வந்து தப்பு பண்ணுறவங்களுக்கு அவங்க கொடுத்த பனிஷ்மெண்ட். அப்போது யார் தப்பு பண்ணுறாங்களோ, இப்போ ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா அந்த கல்ட்டில் நான் அந்த டைமில் இருந்தேன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நான் பண்ண தப்புக்காக இந்த மாதிரி இல்லை, நார்மலாக நம்மளோட வீட்டிலே வந்து நம்மளை அடைச்சிட்டு போயிடுவாங்க. 12 மணிலேருந்து 3:30 வரைக்கும்னு சொல்கிறாங்க, 3:33 வரைக்கும்னு சொல்கிறாங்க. அந்த டைமுக்குள்ளே நான் வந்து மிட்நைட் மேன் கூட இந்த தனியாக ஒரே ஒரு கேண்டில் வச்சுருக்கணும். இந்த கேண்டில் அணைஞ்சிச்சின்னா அவ்வளோதான், அவரோட வேலையை பண்ண ஆரம்பிப்பார். அண்ட் இந்த கேண்டில் அணைய வைக்கிறதுக்கான வேலையெல்லாம் அவர் பண்ணுவார். நம்மளால் முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் போட்டு இப்படி நின்றுட்டா அவர் வந்து சர்க்கிள்குள்ளே வர முடியாது. ஆனால் இந்த கேண்டில் அணையறதுக்கான வேலையை அவரால் பண்ண முடியும். அது அவர் நம்மக்கிட்ட இருக்கார் அப்படின்ற ப்ரெசன்ஸை உணர்றதுக்கு அவர் பண்ணக்கூடிய 3 விஷயம், அவர் வந்து பனிஷ்மெண்ட்டாக அந்த பர்சனுக்கு கொடுக்கக்கூடிய 3 விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 2வது விஷயம் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பயம் வந்து, ஸோ நான் அதை ஃபைனலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா டெம்பரேச்சர் கைஸ். நான் இப்போ வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஹீட்டாக ஃபீல் பண்ணுறேன். இது வந்து நம்ம வீடு கிடையாது, இங்கே வந்து எந்த ஏசியும் கிடையாது. இது வந்து ஹாட்டாக எனக்கு இருக்குது. நான் வேர்த்திருக்கேன், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் உள்ளே வந்ததை விட. ஆனால் இது வந்து ஹாட்டாக மட்டும் இல்லையா, கோல்டாக கூட ஆகுமா, நம்மளோட பாடி டெம்பரேச்சர் நல்லா ஹையாக மாறுமா அவர் வந்து நம்மளை ஆம் பண்ண ஆரம்பிக்கும் போது. எனக்கு அந்தளவுக்கு பாதிப்பு இல்லை, பட் ஸ்டில் இப்போவே எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கிறதால நான் வந்து இது உள்ளே நின்றுட்டேன் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. ஏன்னா நம்ம இருக்கிற இடம் ரொம்ப நம்ம வீடு இல்லை இல்லையா, இங்கே வந்து நிறைய ஆல்ரெடி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இல்லாததால் ஆப்வியஸாக இங்கே நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அண்ட் இப்போ நான் இந்த இடத்த சூஸ் பண்ணி வந்திருக்கிறதால நான் வந்து இதை சீக்கிரமாக வரைஞ்சிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் விஷயத்தை ஃபைனலாக சொல்கிறேன். அண்ட் 3rd விஷயம் என்னென்னா, அவங்க வந்து ஒரு நிழலாக நம்ம கண்ணு முன்னாடி தெரியுவாங்களாம். அவங்க வந்து நம்மளை பயன்படுத்துறதுக்காக அவங்களோட ரூபத்தை காட்டுவாங்களாம். ஒரு நிழல் மாதிரி, ஒரு பிளாக் ஷேடோ மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் சொன்னேன் எனக்கு பயமாக இருக்கிற அந்த 2வது விஷயம், அது ஒரு விஸ்பர் சவுண்டு. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் கூட இதை கனெக்ட் ஆகிருக்கலாம். ஏன்னா எனக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு. நான் இதுக்கு ரொம்ப பயப்படுவேன். ஆக்சுவலாக என்னென்னா, தனியாக இடத்துல இருக்க சொன்னாச்சும் இருக்கவே மாட்டேன். நான் ரொம்ப பயப்படுவேன். ஒரு இருட்டில் அதுவும் தனியாக இருக்க சொன்னால் காதை மூடிட்டு அந்த அமைதியாக இருக்கணும்னு நினச்சாலும் என்னால் முடியாது. நான் அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து ஏதோ ஒரு விஸ்பர் சவுண்ட், நான் இந்த 3மே எனக்கு இங்கே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஓகே நான் கழிச்சிட்டேனா இதை போட்டுருவோமா? கழிக்கல இல்லை, ஓகேயா? சொன்னேன் இங்கேருந்து போயிடலாமா? ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறோம். லைட் ஆன் பண்ணிடு. யாரோ ஒருத்தவங்க வீடியோ கட் பண்ணிட்டு வீடியோவில் ஏதாவது தெரியுதா? ஏதாவது பார்த்தீங்களா? லைட் ஆன் பண்ணிடு. எனக்கு என்னமோ இங்கே கரெக்டாக இருக்க மாதிரி தோணல கைஸ். நான் வந்து இங்கேருந்து போகலான்னு இருக்கேன். இந்த கேனில் வர நிற்கலாமான்னு தெரில. ஏதாவது எதுவும் இல்லை. ஓகே எதுவுமே இல்லை. காட்டு லைட்டு ஒன்றுமே இல்லை. அங்கே ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக நான் தான் தெரியாமல் சாரி. எதுவும் இல்லை. உள்ளே வந்துருங்க. பார்த்து வாங்க. கட் பண்ணிடலாம். ஆமாம் கட் பண்ணிடுங்க.
ஏய் இரு நான் ஃபஸ்ட்டு போய் ரொம்ப குத்தாத